ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 2025 BMW R1300 மாடல். ஜனவரி 2025ல தான் இந்தியாவில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த 2025 மாடல் லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஆல்ரெடி BMWல 1250 ஒரு மாடல் இருக்கு, ஒரு அட்வென்ச்சர். இது வந்து அதுக்கு அடுத்ததாக வந்தது. அண்ட் இதோட கீஸ் வந்து இதுதான். இது வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதோட மேனுவல் கீ வந்து இங்கே இருக்கு. இது வந்து சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அது தாண்டி இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கு. இது வந்து லாக் பண்ணுறதுக்கு. BMW அக்சசரிஸாக டாப் பாக்ஸ் வரும், அதையும் லாக் பண்ணலாம். தென் BMW லாகோ இருக்கு. மோர் தென் ஒரு 40 வருஷமா இந்த GS நேம் வந்து BMW யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெட்லைட்ஸ் வந்து ஒரு ஏசிமெட்ரிக்கல் இருந்து ஒரு நார்மல் சிமெட்ரிக்கலாக மாறிடுச்சு. 1250ல பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு டைப்பாக இருக்கும், ரைட் சைடில் வந்து வேற ஒரு டைப்பாக இருக்கும். 1250 வந்து அது கூட கம்பேர் பண்ணால் அந்த லுக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இது வந்து கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். 1250 வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வெயிட்டும் கம்மி அதுக்கு கூட கம்பேர் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. ஒன்று GS ட்ராஃபின்னு ஒன்று, அது வந்து வேறு கலரில் இருக்கும். அந்த அதோட பேக்கேஜஸும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அண்ட் அடுத்து வந்து ட்ரிபிள் பிளாக்கு, அதுவும் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ். அண்ட் இது வந்து ஆப்ஷன் 719 ட்ரமுண்டா. அண்ட் இதுதான் இருக்கிறதுலே டாப்பு. அண்ட் இந்த ஆப்ஷன் 719 வந்து BMWல ரொம்ப இதாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது வந்து பர்சனலைஸாக கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த 719 வந்து இதில் மட்டும் கிடையாது, லைக் வேறு R90 எல்லாம் இருக்குல்ல, அதுலேயும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இந்த ஆப்ஷன். அண்ட் இது வந்து ஒரு 1300cc என்ஜின், 145 bhp அண்ட் 149 Nm ஆஃப் டார்க் இது. அண்ட் இது ஃப்ரண்டில் ஹெட்லைட்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஏலியன் கைண்ட் ஆஃப் செட்டப்பில் இருக்குது. 4 டிஆரில் இது எப்போ எரிஞ்சிட்டு இருக்கிறது. அண்ட் மெயின் ஹெட்லைட்ஸ் இதுதான். அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து 2 சைடில் இருக்குது. அண்ட் அதுக்கு ஒரு சின்ன கிரில் வருது, ஒரு மெட்டல் இதுதான் இது. அண்ட் இதில் வந்து ஒரு GSன்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சைடில் எக்ஸ்ட்ராவாக வர்றது ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் வைசர் வந்து டிண்டட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஃபுல் ஒரு ப்ளைனாக தான் இருக்குது. அண்ட் இந்த சைட்லேயும் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டிசைனிங்லாம் நல்லா இருக்குது, ஒரு சின்ன சின்ன கேப்பாக. கலர் ரொம்ப நல்லா இருக்குது. க்ரீன் தான், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் க்ரீனாக இருக்குது. க்ரீன் அண்ட் கோல்டு இந்த ஒரு மேட்சிங்கில் வரும்போது நல்லா இருக்குது இந்த காம்பினேஷன். அண்ட் இது வந்து மெட்டல். இது கீழே மட்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் ரேடியேட்டர்ஸ் வந்து இதில் 2 சைடில் இருக்குது, ஒன்று அந்த பக்கம் இந்த பக்கம். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து அப்சைட் ஃபோர்க்ஸ் இதில் இருக்குது. அண்ட் அது போக உள்ளேயும் ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது, லைக் யூஷுவல் மற்ற BMWல இருக்க மாதிரி. அண்ட் ஸ்டேரிங் டேம்பர் வந்து இங்கே இருக்குது. டயர்ஸ் வந்து மெட்லரோடது. அண்ட் 120/70 அந்த வேரியன்ட்டில் வரும், மென்ஷன் அங்கே பண்ணியிருக்கு. அண்ட் இந்த அலாய் கலர்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு மேட் கோல்டு அந்த ஒரு இதில். அண்ட் டியூல் டிஸ்க் செட்டப் தான், ஸ்போக் வீல்ஸ். பட் இது வந்து இந்த பின் இல்லை, இது வந்து ஜாயினிங் வந்து சென்டரில் கிடையாது, லைக் சைடில் தான் வருது. இந்த சைட்லேயும் சேமஸ் அந்த சைட்லேயும் தான். அண்ட் ஹெட்லைட் பக்கத்தில் இங்கே ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரேடார். இது அதாவது டிரைவிங் அசிஸ்ட். நம்ம கார்ல எல்லாம் போகும்போது பக்கத்தில் கார் போச்சுன்னா மிரரில் வந்து ஒரு சின்ன பிளிங்க் ஆகும்ல லைட்டு, அந்த செட்டப் தான் இது. இதே மாதிரி பின்னாடி வரும், பட் இது வந்து மல்டி ஸ்டாடாவிலையும் இருக்குது இந்த ரேடார் சிஸ்டம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் இன்டெகிரேட்டடாக இருக்குது. அண்ட் போத் சைட்ஸ் எல்லாமே LED தான். இந்த சைடில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு R1300 ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் வந்து தின்னாக தான் இருக்குது, ரொம்ப இது இல்லை. பட் இது வந்து ரப்பர். இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து மெட்டல், எல்லாம் ஒரு மிக்சர் டைப்பில் தான் இருக்குது. தொட்டு பார்த்தா தான் தெரியுது என்ன இதுன்னு. இது வந்து பெயிண்டிங் தான். இது வந்து GS, இது மெட்டல்லே வர்றது. இது வந்து பிளாஸ்டிக்கு, இது வந்து மெட்டல் இதில் இருக்கிறது. அண்ட் இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த ரேடியேட்டர் ஃபேன்ஸ் எல்லாம் விசிபிளாக தான் இருக்குது இதில். அண்ட் இதுக்கு உள்ளேயே இது வண்டியோட மாடல் எங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? இதே இருக்குது. கண்ட்ரி ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஜெர்மனின்னு இருக்குது. அண்ட் அது போக ப்ரொடக்ஷன் இயர் வந்து 2024. அண்ட் என்ன சிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஏது இயர்னு கூட 2025 மாடல் இது. அண்ட் BMW பேட்ஜிங் இருக்குது. அண்ட் சேம் உங்களோட டிப்பிக்கல் ஒரு பாக்ஸர் இன்ஜின். இந்த பம்பர் வந்து அக்சசரிஸ் கூட வர்றது. ப்ளஸ் அதில் ரப்பர் இதெல்லாம் வச்சு சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க, செப்பரேட். இது மட்டும் இல்லாமல் அதுவும் சேர்த்து தான். அண்ட் ஆப்ஷன் 719 அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த டிசைனிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஹேண்ட் கிராஃப்டட் எல்லாமே. லைட்ஸ் கோல்டன் ஃபினிஷில் இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஓட்டி அப்படி ஆனது. ஆக்சுவலாக அது சில்வர் கலரில் வரும், அப்படிங்க வந்து ஒரு கோல்டு மாதிரி இருக்குது ரைட் பண்ணதுனால. கீழே வந்து ஒரு மெட்டல் பம்பர் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங் தான் அது. அந்த இது ஒரு செப்பரேட் இது மாதிரி இன்ஜின் இது தான். பட் இந்த இடத்துல வந்து கேசிங் அந்த மாதிரி கிடையாது, இது ஒரு ஓப்பன் இதில் தான் இருக்குது. அண்ட் BMW அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த இன்ஜின் ஆயில் லெவல் பார்க்குறது வந்து இங்கே சைடில் இருக்குது. இதோட சேசிஸ் டிசைன் வந்து மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது இந்த கிரே கலரில் இருக்கிறது ஒரு யூனிட், அந்த பிளாக் கலர் வந்து இது வந்து வேறு ஒரு யூனிட். அண்ட் இது வந்து பிளாஸ்டிக், அண்ட் இது வந்து சேசிஸ் இது. அண்ட் இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ண வேண்டிய இது வந்து இங்கே இருக்குது, இந்த கேப்பு. இதில் இந்த ஃபுட் பேக்ஸில் கூட ஆப்ஷன் 719 மென்ஷன் பண்ணியிருக்கு.
பிரேக்ஸு இது நார்மலி பார்த்தாலே தெரியும் மற்ற பிஎன்டபிள்யூ பைக்ஸ்க்கு இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் இந்த டிசைன் அது இதுனால. பேஷ் பிளேட் வந்து இங்கே வர வருது ஆல்மோஸ்ட்டு பாதி வர. இது பிளாஸ்டிக் தான், இது வந்து மெட்டல் தான். அது இந்த எக்ஸாஸ்ட் வந்து லைக் 1250 GS மாதிரி ஹைட்டாக தான் இருக்குது. இதுலேயே அந்த ரப்பர் இது ரிமூவ் பண்ண முடியும் இந்த பின்னாடி வர அந்த ஃபுட் பிக்ஸில். சீட் வந்து ஒரு க்ரே அண்ட் பிளாக் மிக்சடில் ஒரு டாட் பேட்டர்னில் இருக்குது. அண்ட் இது வந்து சிங்கிள் சீட் அந்த மாதிரி தான் வரும், சிங்கிள் இல்லை ஸ்ப்ளிட் தான், பட் இது ரெண்டும் செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணலாம். GS வந்து பேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் பார்த்தோம்னா இந்த வெல்டிங் பண்ணது வந்து அப்படி தெரியுது. நான் பைக் ஸ்லிப் தான் பார்க்குறேன், இந்த டேங்க் இதில் வெல்டிங் பண்ணது விசிபிளாக தெரியுறது. பட் அது ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் பேக்கில் பார்த்தோன்னா இங்கே ஒரு 4 ஹூக் இருக்குது. இது வந்து அந்த சைடில் வந்து பாக்ஸ் வைக்கிறதுக்கு தான் ஹூக் மாதிரி இருக்குது இதில். அண்ட் இது வந்து அந்த சிங்கிள் சைடு தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இது வந்து ஏதாவது பிரச்சனைனா இதை ரிமூவ் பண்ணுறது எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அது. பட் இது பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. இந்த சென்டர் இது இருக்குல்ல எல்லாமே இந்த சைடில் வருது, சென்டரில் கிடையாது. இட்ஸ் நைஸ். அண்ட் பிரேக்கிங் எல்லாமே பிரம்போ தான். அண்ட் பிஹைண்டில் பார்த்தா தெரியும் அதில் பிரம்போன்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்குது. பட் ஃப்ரண்டில் வந்து BMW மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா ரேடார் இருக்குன்னு சொன்னால அதே இதுதான். அண்ட் ரெட் லைட் வந்து இதில் செப்பரேட்டாக வராது, அதுவும் இதில் இன்டெகிரேட்டடாக வர்றது தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் கூட. அண்ட் இங்கே BMW ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்குள்ள செக்ஷன் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலி இது வந்து மெட்டல். அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் சாக்கெட் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இவங்களுக்கு அஃபிஷியல் அக்சசரிஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கு கீழே ஒரு போர்ட் மாதிரி வரும், அது வந்து இதில் கனெக்ட் ஆகும். தென் அதுக்கு பாக்ஸுக்குள்ளே USB சார்ஜிங் கேபிள் இருக்கும், ஸோ அதுக்குள்ளே நமக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ரியர் மட்கார்ட்லேயும் GS மென்ஷன் பண்ணியிருக்கு, டைட்டாக தான் இருக்குது இந்த மட்கார்டு. அண்ட் ரியர் டயர் செக்ஷன் பார்த்தோன்னா 170/60, அதுவும் மெச்சலர் தான். இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான், இந்த பாக்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க 4 சைடும். அண்ட் இதுலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த சைட் பாக்ஸ் வைக்கும் போது கனெக்ட் ஆகும்ல அந்த ஒரு இது, பட் அந்த சைடில் கிடையாது. ஃபுட் பிக்ஸ் வந்து சேம் அந்த ஒரு முள் மாதிரி இருக்கும்ல அதே டிசைன் தான். இந்த லிவர்லேயும் ஆப்ஷன் 719 மென்ஷன் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த டிசைனிங் எல்லாமே. அண்ட் இது வந்து ஷாஃப்ட் ட்ரைவ் தான், லைக் 1250 மாதிரி. ஸோ செயின் பெல்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, ஃபுல்லு தான். அண்ட் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து ஒரு பியூர் சில்வர் ஃபினிஷில் நல்லா இருக்குது. இது சென்டர் ஸ்டாண்ட் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலி பெண்ட் பண்ணலாம். நான் பைக்ஸில் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து பெண்ட் பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி இதில் நம்ம ஹைட் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா பைக்கு நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போடும் தான் இருக்கட்டும். ப்ளஸ் அதே மாதிரி ரைடர் வந்து ஹைட் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அண்ட் இதுலேயும் ஆப்ஷன் 719 மென்ஷன் பண்ணியிருக்கு, நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து கவரிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஃபுல்லாக ரேடியேட்டர் ஓப்பன் இதில் தான் இருக்குது. BMW பேட்ஜ் நல்லா இருக்குது. இதில் வந்து கேலிபர்ஸ் எல்லாமே BMW தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. அண்ட் அந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் இருக்குது, சேம் பின்னாடியும் இருந்தது. அண்ட் ஆப்ஷன் 719 என்னெல்லாம் வரும்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வரும், நான் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வரும் கம்பேரிங் டு அதர் மாடல்ஸ் லைக் அதர் 1300. அண்ட் அதே மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் இதில் இருக்கிறது எல்லாமே. 719 மாடல்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் இப்போ கன்சோல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இந்த இது காட்டுறேன் சுவிட்ச் கேஸ் எல்லாம் எப்படின்னு. ஹெட்லைட்டாக ஹை பீம் லோ பீம் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து ஹை பீம், இது வந்து லோ பீம், இது வந்து பாஸ். அண்ட் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோடது இது. அண்ட் இது வந்து ஸ்டியரிங் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் இந்த சுவிட்சை வந்து நமக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம், அதை நான் ஆன் பண்ணும்போது காட்டுறேன். அண்ட் இது வந்து ஹசார்ட், இது வந்து மெனு எல்லாமே கன்சோலுக்கு த்ரூ பண்ண வேண்டியது. இந்த ஜாய்ஸ்டிக் வந்து அதுவும் கன்சோலுக்காக தான். இது வந்து மெனு அதில் ஆப்ரேட் பண்ண வேண்டியது, இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன். அண்ட் மிரரில் நான் சொன்னேன்ல அந்த ரைடர் அசிஸ்ட் ஹெல்ப் பண்ணுறது, அதோட ஏரோ மார்க் வந்து இதாக இருக்குல்ல, இதுதான் அது. அதை ஆன் பண்ணும்போது ஒரு இதில் பிளிங்க் ஆகும் அது. அண்ட் இந்த கிளச் ஆயில் ஃபில் பண்ணுற இதுலேயும் ஆப்ஷன் 719 அந்த இதில் தான் இருக்குது. பட் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த ஹேண்டில் பார்ஸ் ஒரு கோல்டன் கலரில் நல்ல ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது GS. அண்ட் இதில் வந்து ஒரு லெவல் மென்ஷன் பண்ணியிருக்கு. பிரேக் லிவர்ஸ் அதுவும் அதே மாதிரி தான், ஆப்ஷன் 719 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து பைக்கை லாக் பண்ண வேண்டியது இந்த பட்டன், இது வந்து மோடு ரைடிங் மோடு அக்சஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இந்த லிவர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது எப்படின்னா அதில் BMW மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜஸ்ட்டு பேக்கில் இழுத்துட்டு அதோட பின் வந்து இங்கே இருக்குது, இதே எடுத்து நம்ம ஜஸ்ட் ரிமூவ் மாற்றினா போதும். அந்த சைட்லேயும் அதே மாதிரி தான். அண்ட் வண்டி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேங்க் செக்ஷனில் இது லாக்கில் இருக்கிறனால இது ஓப்பன் பண்ண முடியாது, இந்த ரெட் பிளிங்க் லைட் இருக்குது. இது வந்து ஹூக், இது அக்சசரிஸ் வைக்கும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன இது இருக்குது, ஒரு ஹூக்கு. அண்ட் இங்கே ஆப்ஷன் 719 மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் தான் கீ வைக்கலாம்.
கீயும் வைக்கலாம், ப்ளஸ் அதே மாதிரி சின்ன ஃபோன் சைஸ்லாம் வைக்கலாம், ரொம்ப பெரிய ஃபோன்லாம் வைக்க முடியாது. இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னதுன்னா, அண்ட் டாப் பாக்ஸில் வந்து 8 கிலோ வரை வைக்கலாம், அண்ட் ரைட் சைடு பாக்ஸில் வந்து 10, லெஃப்ட் சைடில் வந்து 10. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 180 அவ்வளோ போட்டிருக்கு. அண்ட் ரெண்டு ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேரும் சேர்த்து 485 அவ்வளோ போகலான்னு. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது லைக் இந்த 1250 பார்த்த மாதிரி அந்த இதில் தான் இருக்குது. லைக் கொஞ்சம் பல்காக அப்படி தான் இருக்குது. இந்த டேங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த லுக்கில் தான். கலர், இந்த லுக்ஸ், ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் முக்கியமாக இந்த க்ரீன் அண்ட் கோல்டு காம்பினேஷன் பயங்கரம். அண்ட் இந்த பைக்கில் தான் இந்த ஹூக் இந்த மாதிரி வருது. அண்ட் இதில் இல்லாமல் நார்மல் இந்த சீட் ஃபினிஷிங்கை அப்படியே மேலே வர்ற மாதிரி வேறு பைக்ஸ் இங்கே இருந்து, அண்ட் அதில் வந்து இந்த வெல்டிங் இதெல்லாம் தெரியாது. அண்ட் அது வந்து வேறு ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அந்த பைக்கு பார்க்குறதுக்கு. பில்லியன் சீட் வந்து ஹீட்டிங் ஃபங்க்ஷன் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது. அது டெடிக்கேட்டடாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க, அது இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு ஹூக் இருக்குது. அண்ட் ரைடர் சீட் ரிமூவ் பண்ண வேண்டிய கீ ஹோல் வந்து இங்கே இருக்குது. அது மேனுவலாக தான் நம்ம எடுக்கணும். இதை ரிமூவ் பண்ண பிறகு இதை ரிமூவ் பண்ணலாம். இது ரெண்டுமே வேறு யூனிட்டு. வண்டி இப்போ சென்டர் ஸ்டாண்டில் இருக்குது. அண்ட் இப்போ என்னோடய ஹைட் பார்த்தோன்னா, அதாவது இந்த வண்டி எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தோன்னா லைக் இடுப்புக்கு அளவு போயிடுது. அண்ட் இதில் வந்து சென்டர் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஜஸ்ட் நார்மலி ஏற முடியாது, ஏன்னா கால் வந்து இதில் தட்டும், ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இது வந்து ஃபுட்பெக்ஸ் ஹெல்ப்போட தான் மேலே ஏற வேண்டியதாக இருக்கும். அண்ட் இந்த கன்சோல் பார்த்தோன்னா மற்ற பைக்ஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃபுல் டிஎஃப்டி ஸ்க்ரீன் தான். அண்ட் இது வந்து அந்த பிஎம்டபிள்யூட ஒரு கனெக்ட் ரைடு ஒரு இது வரும், அது வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் இது. அண்ட் அதை ரிமூவ் பண்ண வேண்டியது வந்து இங்கே இருக்குது, அந்த கீ இன்சர்ட் பண்ண வேண்டியது. அண்ட் இந்த ஒவ்வொரு அக்சசரிஸுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வண்டி ஆன் பண்ண வேண்டியது வந்து கீ ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ ஆன் பண்ண பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைட் பிளிங்க் ஆச்சு, அதுதான் இது ரைடர் அசிஸ்ட் நான் சொன்னது. கன்சோலில் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறது, கலர்லாம் நல்ல கான்ட்ராஸ்டடாக. அண்ட் இது ஆப்ரேட் பண்ண வேண்டியது சேம் இதே ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான். அண்ட் இந்த ஏரோ மார்க் வந்து கீழே யூஸ் பண்ணி மெனு போக வேண்டியது, அதுக்கு வந்து இந்த மெனு இருக்குல்ல, இதே இதுதான், இந்த டவுன் ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை இதை ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வர்றது வந்து மை வெஹிக்கிள், அண்ட் ரைட் சைடில் வந்து ஸ்போர்ட் நேவிகேஷன். அண்ட் ஃபஸ்ட்டு மை வெஹிக்கிளில் பார்த்தோம்னா அது வந்து கீழே டவுன் ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணால் போதும், வந்து உள்ளே போயிடும். இதில் வந்து வண்டியோட டெம்பரேச்சர் அண்ட் கூலண்ட் ஆயில், டயர் ப்ரெஷர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அது போக வேறையும் நிறைய இருக்குது, இந்த ஆயில் லெவல் இதெல்லாம் பார்க்குறது. அண்ட் சர்வீஸ் வந்து நெக்ஸ்ட் எத்தனை இதில் வர்றதுன்னு செக் காட்டும் அதில். அண்ட் பேட்டரி வோல்ட்டு அந்த இது இப்போ வந்து டைனாமிக்கில் இருக்குது, அதுதான் மேலே இருக்குது. அண்ட் நியூட்ரல், அது வந்து ட்ரிப்பு 2ஓட எத்தனை ஓடி இருக்குன்னு, இது வந்து அதோட டீட்டெயில்ஸ். இது பெட்ரோல் ஆல்ரெடி இருக்குது, அதோட ரேஞ்சு, ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கோம், கன்சப்ஷன், கரண்ட்டு, டோட்டல், பிரேக் எப்போ எடுத்துருக்கோம், அந்த இதெல்லாம். அண்ட் இது வந்து செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு போனோன்னா இது வந்து ட்ரிப் இது. அண்ட் இது வந்து டயர் ப்ரெஷரோட மொத்த இதுவும். அடுத்து சர்வீஸ் டியூ எப்போன்னு, அடுத்து லைக் மெசேஜஸ் இருக்கும், நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி இதெல்லாம். அண்ட் பேக்கில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனோன்னா ஸ்போர்ட் வருது. ஸ்போர்ட்டில் வந்து நம்ம லேப்டாப் மாதிரி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். அண்ட் அதுலேயும் பேக் வந்துட்டு இது நேவிகேஷன், இது வண்டி ஆன் பண்ணி பார்த்தா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பிஎம்டபிள்யூ ஆப் வேணும், மீடியா ஃபோன் கனெக்ட் பண்ணணும். அடுத்த செட்டிங்ஸ், இதில் வந்து அசிஸ்ட்டு, சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. அதுலேயே 3 இது இருக்குது, லைக் டைனாமிக், என்டியூரோ. நமக்கு ரோடு தான் தேவை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், அதோட செட்டிங்ஸு. அண்ட் அடுத்து வந்து ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங், ரேடார் இது சொன்னேன்ல அந்த இதுதான். இது வந்து எல்சிடபிள்யூ ஆன் ஆஃப், ஹெச்எஸ்சி, அதுவும் ஆட்டோவில் இருக்குது. ஓகே. அண்ட் வெஹிக்கிள் செட்டிங்ஸில் வந்து அலாரம் சிஸ்டம், வார்னிங், டில் சென்சார், ஆர்மிங் டோன், பேசிக்கான வார்னிங் இதெல்லாம். ஆர்டிசி, டார்கெட் ப்ரெஷர் வார்னிங், லைட்ஸு, டிம் இண்டிகேட்டர், அந்த மாதிரி இதெல்லாம். ஷிஃப்ட் லைட்டு, ஆர்பிஎம் லைட்டு பிளிங்க் ஆகும், அந்த இது, அந்த ஒயிட் கலர் லைட் வந்து இங்கே பிளிங்க் ஆகும். அதோட இது ரைடிங் மோட், ப்ரெசன்டேஷன், ப்ரீ செலெக்ஷன், இக்கோ, ரெயின், ரோட், டைனாமிக் ப்ரோ, என்டியூரோ ப்ரோ, இதெல்லாம் அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது. டைனாமிக் ப்ரோ, என்டியூரோ இதெல்லாம். பேக்கில் வந்தோன்னா அண்ட் சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்து டேட் அண்ட் டைம், யூனிட், லாங்குவேஜ், அதெல்லாம் தான். லாங்குவேஜில் என்னெல்லாம் லாங்குவேஜ் இருக்குன்னா இங்கிலீஷ், எஸ்பான்சோ, ஃப்ரான்ஸ், இத்தாலி, நெதர்லாண்ட், போல்ஸ்கி, போர்ச்சுகீஸ், ஒமானா, டர்க்கி, இது என்னதுன்னு தெரியல, ரஷ்யா நினைக்கிறேன், இது தெரியல, சைனா, ஜப்பான்.
இந்தியன் லாங்குவேஜஸ் எதுவும் கிடையாது. கீழே கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ஃபோனோடது. கீழே வந்து ரைடர்ஸோட ஹெல்மெட் அண்ட் பேசஞ்சர் ஹெல்மெட் அதில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருந்ததுன்னா இங்கேருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டிஸ்பிளேயோடது ரைட்டாக செட் பண்ணுறது அந்த இது இன்ஃபர்மேஷன் அது வந்து இதோட சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதுதான் அந்த லைசன்ஸ் அந்த இது பேக்கில் வந்து கீழே வந்து அது ரீசெட் பண்ண வேண்டியது அவ்வளோதான். அண்ட் அகெயின் நம்ம ஹோமுக்கு வந்துட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட இந்த இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். லைக் இந்த வைசருக்கா இல்லை ரைட் ஹைட் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம டைரெக்டாக கிளிக் பண்ணால் போதும். இப்போ எதுக்கு செட் பண்ணி வச்சுட்டுக்குன்னு வந்துடும். லைக் இப்போ நமக்கு என்னெல்லாம் செட் பண்ண முடியும்னு ஆப்ஷன் இதிலே காட்டுது. மல்டி ராக்கர் சுவிட்சு, ஆக்சிடென்டல் கொலிஷன் இது அது தேவையில்லை, அதை நான் மாற்றுறேன். இது வந்து ஹீட்டிங்கோடது, சீட் ஹீட்டிங், அதாவது ரைடரோட சீட்டுக்கு இது. அண்ட் விண்ட்ஸ்க்ரீன் வந்து அதுதான், அது வேணாலும் வைக்கலாம். இது டிடிசி இல்லைன்னா டேம்பிங். இது வந்து ரைடு ஹைட்டு வண்டி எதுக்கேற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போது விண்ட்ஸ்க்ரீனில் வச்சுருக்கனால லைக் இந்த பட்டன் யூஸ் பண்ணி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். எஸ், அவ்வளோதான். அண்ட் இந்த மோட் பட்டன் இருக்குல்ல ரைட் சைடில், இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ரைடிங் மோட் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து டைனாமிக்கில் இருக்குது. அண்ட் ஈக்கோ, பேசிக் அண்ட் ரெயின், ரோட், டைனாமிக், அவ்வளோதான். அண்ட் டைனாமிக் ப்ரோ, என்டியூரோ இதெல்லாம் நமக்கு செப்பரேட் அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இதோட டிஎஃப்டியோட இன்டர்ஃபேஸ் வந்து ஒன்று தான் இருக்குது, சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் என்னன்னு பார்க்க முடியல. அண்ட் கன்சோலில் வந்து இவ்வளோ தான், இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆஃப் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த கன்சோல் வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் ஆப்ஷன் 719 வந்து நிறைய அக்சசரிஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இது போக நிறைய பேக்கேஜஸ் நமக்கு எடுக்கலாம். லைக் பிஎம்டபிள்யூலேருந்து அஃபிஷியலாகவே. அண்ட் இந்த பேக்கேஜஸ் வந்து ஃபஸ்ட் வந்து டைனாமிக், அதில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அக்சசரிஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டூரிங், அண்ட் நெக்ஸ்ட் வந்து இனோவேஷன், அப்புறம் சீட் ஹீட்டிங், அடுத்து கனெக்ட் ரைட் நேவிகேட்டர். அண்ட் இதில் 1-2 இதில் ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இந்த ரேடார் ஃபங்க்ஷன் நான் சொன்னால இந்த பைக்கில், இது வந்து நார்மல் பைக்ஸில் இருக்காது. லைக் இதுக்கு பேஸ் வேரியண்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ரேடார் இது வந்து வராது. அண்ட் இந்த ரைட் ஹைட் அட்ஜஸ்ட் வந்து இது சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கும் ப்ளஸ் அதே மாதிரி இந்த வண்டியில் ஒரு ஷார்ட்டான ஆள் ரைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது வந்து இப்போ சென்டர் ஸ்டாண்டில் இருக்குது, பட் இப்போ சைட் ஸ்டாண்டில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்ல, சென்டர் ஸ்டாண்டு நம்ம ஜஸ்ட் நேராக எடுத்து கீழே வச்சாலே போதும், அந்த பைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே லிஃப்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் அதுக்கு வந்து வண்டி ஆனாக இருக்கணும்னு கூட தேவையில்லை. நார்மலி சென்டர் ஸ்டாண்டை வந்து கீழே பிச் பண்ணாலே போதும், அது வந்து வண்டி வந்து லிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்டு BMW வெப்சைட்ல வந்து நான் எடுத்திருக்கேன். அது இயர்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க. இந்த பைக் வந்து இந்தியாவிலையும் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட பெகரின் ப்ரைஸ் எவ்வளோனா 13,500 தினார். இது வந்து வித் வேட்டோட மட்டும்தான் வரும். அண்ட் இன்சூரன்ஸ் வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வரும். அண்ட் இந்த பைக்குக்கு அதுவும் பிஎம்டபிள்யூக்கு இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்கிற அமௌண்ட்லேருந்து இன்னும் அதிகமாக போகும். இது போக வேறு ஏதாவது அக்சசரிஸ் போடுறீங்கனாலும் அதுக்கும் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். அண்ட் அவ்வளோதான். இந்த வாக்கர் வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye.